ஆஷ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட 3 பேர் பற்றி பார்க்கலாம். பாவேஸ் ஐயர், வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி. அதில் முக்கியமானவர் சம்மந்தப்பட்டவர் ஏன்னா வாஞ்சிநாதன், அவரை பற்றி பார்க்கலாம். ஊர் செங்கோட்டை. அப்பா பெயர் ரகுபதி ஐயர். பணி வனக்காப்பாளராக பணி செஞ்சுருக்காரு. எங்கன்னா திருவிதாங்கூரில், புனலூரில். வஉசி சுப்பிரமணிய சிவா. இவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை கண்டு பிரிட்டிஷார் மேலே வெறுப்பும் வஞ்சகமும் கொள்கிறாரு. அதனால் நெல்லை கலெக்டரை கொலை செய்ய முற்படுறார். நெல்லை கலெக்டர் யாருன்னா ராபர்ட் வில்லியம் ஆஷ். இவரை கொல்றதுக்காக புதுவை நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்திக்கிறாரு. பாவேஸ் ஐயரிடம் துப்பாக்கி சுடும் பயிற்சி. எந்த இடம்னா புதுச்சேரியில். 1911 ஜூன் 11 நெல்லை டு கொடைக்கானலுக்கு பயணம் செய்ய வர்றாரு கலெக்டரும் அவர் குடும்பமும். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ் சுட்டு கொல்லப்படுறார் ப்ரௌனிங் கை துப்பாக்கியால். பின் தானே சுட்டு கொண்டு இறந்து போகிறாரு. ஒரு கடிதமும் இருக்குது. 5ஆம் ஜார்ஜ் மன்னன் கொல்வதற்கான முன்னோட்டம் சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு.